அஸ்லாமு அலைக்குண்டா டிபிஏ படபடன்னு எழும்பிட்டு போய் சடசரண்டு வாங்கிட்டேன். என்ன தண்டு கேட்டீங்கன்னா காலச்சாப்பாட்டுக்கு இந்த அரிக்கிற அடை அந்த மாதிரி அதை திங்கிறதுக்குள்ள இன்பமான விஷயம் உண்டு உங்கள்கிட்ட சொல்லி கொழும்ப விட்டு கொஞ்சம் பேரு நாங்க கொத்தா செவ்வாய்க்கிழமை காலையில பெருநாளை முன்னோக்கி வாகனத்தை ஓட்டிட்டே ஊர் மட்டுக்கும் போலாண்டு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா பஸ்ல இடமில்லை இப்படி நீங்க இருப்பீங்கன்னு தெரியும். அப்படி யாரு சரி இருந்தீங்கண்டா தனியா போறதுக்கு தவிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு எண்ணம் வந்தா எங்களோட தானா சேர்ந்து வாங்க எல்லாரும் போவோம். சரி, இனி விளக்கத்துக்கு வர ஒன்று கயரத்தராம காக்க வைக்க, இல்லாட்டி கயர தந்தத்துக்கு பிறகு சாப்பாட்டு கடைக்கார நம்மள காக்க வைக்க. எப்படி சரி காக்க மட்டும்தான் நம்மள வைக்கானுங்க. காக்கிறதுக்கு இடையில இதை பார்த்தேன் பயங்கர சந்தோஷமா அன்பு அள்ளி தந்துட்டீங்க. அதுக்கு கைமாறு செய்யத்தானே வேணும். அதுக்கெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் நாள் போவட்டும். சந்தோஷமான விஷயமெல்லாம் நடந்தா நமக்கு சடாண்டு வசி வந்துடும். அதால பகல் சாப்பாடை பண்பா வாங்கிட்டு போய் முட்டையோட இருந்த முழுச்சோத்தை ஒண்ட கூட மிச்சம் வைக்காம முழுசா திண்டு போட்டு தொழிலட்சி வண்டி சொல்லி மீண்டும் ஒரு தொடக்கத்தை போட்டு 6:30க்கு ஆரம்பிச்சு அங்கால உள்ள ஓட்டம் தான். இடையில காத்துட்டுறீங்க சென்னத்துக்கு இன்பமா ஒரு சோடாவை தந்தாங்க சில்லிஸ்ல. 11 மணி மட்டுக்கும் பயங்கர ஓட்டம். இதுக்கு மேல இருந்து பார்த்தன் கடுமையா இழுத்தடிக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராண்டு ரூமுக்கு வந்துட்டேன். இடையில இதை செல்ல மறந்துட்டேன். இவ்வளவு நாள் வந்ததுக்கு இதுதான் முதல் டிப்ஸ். பார்த்தம் பயங்கர பசி எடுக்கு. தூரத்துக்கு போறதுக்கும் பயங்கர மாச்சல் அடிக்குது. இதெல்லாம் சரிப்பட்டு வராண்டு பக்கமா இருக்கிற கடைக்கு நடைப்பயணத்தை விட்டுட்டு பண்ணை பெட்டி செய் நல்லபடியா திண்டுட்டு அருமையான சாக்லேட் டீயொன்னையும் குடிச்சு போட்டு இருக்கக்குள்ள அடுத்த ஐட்டத்தை கண்டுட்டு என்னன்னு கேட்ட கேசரின்னாங்க. இதுவரைக்கும் திண்டு இல்ல. அதால வாங்கி எடுத்து வாக்கில வச்சோம். பூ போல இருந்து புக்குண்டு வைத்து எனிவே திண்டு போட்டு என்னால முடிக்கணும். அடுத்த பார்க்கலாம்.